ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆகா கல்யாணம் அடுத்த வாரம் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மகா எண்ணெய் போட்டு திரி விளக்கு ஏற்றிலாம் வச்சுட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பூஜை சாமான்களை அடிக்கிட்டு இருக்காங்க. சித்ரா தேவி தன்னோட கெட்ட புத்தியை வச்சுக்கிட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு, ஐயோ என்ன மகா இப்படி தள்ளி விட்டுட்டியா அப்படின்னு நாடகம் ஆடுறாங்க. எங்கே அத்தை நான் தள்ளி விட்டேன், நான் பாட்டுக்கு இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன், பின்னாடி தான் அதுவாக விழுந்துச்சு, எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அப்படியே பாவங்க எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்துடுறாங்க கும்பல், அப்படியே கொய்யன்னு எல்லாம் வந்துட்டு, என்னடி என் பிள்ளைக்கு வந்து பூஜை நல்லபடியாக நடக்கூடாதுன்னு பண்ணுறியா அப்படின்னு காயத்ரி பயங்கரமாக பேசுகிறாங்க. அத்தை சின்னத்தை என்னத்தை அப்படிலாம் பேசுகிறீங்க, நான் அப்படிலாம் பண்ணுவேன்னா, இங்கே எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன் அப்படிங்கிறாங்க. நீ வாயை மூடுறி அப்படின்னு இப்போ செம்மையாக கத்துறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, இங்கே பார் இந்த பூஜை மருமகளுக்கு மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கிற 3 மருமகளுக்கு தான் தெரியுமா அப்படிங்கிற. உடனே அண்ணாமிக்கா செம்ம காண்டாகிறாங்க. அத்தையை பார்த்து கேட்குறாங்க, அத்தை எனக்கு மட்டும்தான் பூஜை வைக்கணும், இவர்களெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க, நான் வைக்க மாட்டேன், நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம என்னமா பண்ணுறது, இது மாமியார் ஏன் மாமியார் சொல்லிட்டாங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாதே அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி வந்துட்டு, என்னங்க என்ன சத்தம் அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிங்கல, 3 பேர்த்துக்கு நான் வைக்கிறது சட்டம் தான், 3 பேர் தான் ஒன்றா உட்காரணும், 3 பேர் தான் பூஜை கொண்டாடணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி 3 பேர் உட்காராங்க. பார்த்தீங்கன்னா மகாவுக்கு ஃபோன் வருது, பிரபாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆபத்தான நிலையில் இருக்காங்கன்ட்டு. மகா என்ன பண்ணுறாங்க, அப்படியே அழுகு துடிக்கிறாங்க. சூர்யா சொல்லிடுறாரு, நீ கிளம்பு மகா அப்படின்னு சொன்னோடனே அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு பணம் ரத்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. பணமும் இல்லை அப்படிங்கிற சூர்யா தான் எல்லா பணமும் கட்டுறாங்க. ஆனால் அது மகாவுக்கே தெரியாது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரத்தம் இல்லைங்கிறத சொல்கிறாங்க தகவலை. விஜய் என்ன பண்ணுறாங்க, அலறி அடிச்சுட்டு ஓடுறாரு. என் ப்ரோக்கு ரத்தம் இல்லாமல் கிடக்கையில் ஒரு உயிர் போயில நான் எப்படி இங்கே இருக்க முடியும் அப்படின்னு அனாமிகா கையை பிடிச்சி இழுக்க மீறிட்டு இங்கே போயிடுறாங்க. வீட்டில் இங்கே செம்ம காண்டில் இருக்காங்க. அனாமிகாவும் அவங்க மாமியாரும் பார்த்தீங்கன்னா வரட்டும் அப்படின்னு இருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பூஜைக்கு அப்படியே ரெடியாக இருந்துகிட்டே இருக்காங்க. அவள் வரட்டும் அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க. மகா வந்ததுக்கப்புறம் தான்ட்டு மகாவும் விஜய் வந்துடுறாங்க. என்னப்பா ரத்தம் கொடுத்தாச்சா போயாச்சா, உங்கள் ஆளை போய் பார்த்துட்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அனாமிகா திட்டுறாங்க. என்ன அனாமிகா இப்பெல்லாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க. மகா பார்த்து காயத்ரி செம்மையாக திட்டுறாங்க. ராஜலட்சுமி வந்துட்டு, இப்போ என்ன ஒரு உயிரை காப்பாற்றிட்டு வந்திருக்கா, இதெல்லாம் ரொம்ப பேசாதீங்க விடுங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் அப்படியே ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. என்ன நடந்திருக்கும் ஏது நடந்திருக்கும் என்ன அப்படிங்கிற மாதிரி. இங்கே மகா என்ன ஒரே சிந்தனையில் இருக்காங்க. மகா ஏன்னா சூர்யா அந்த ஸ்வேதாவோட பேசிகிட்டு இருக்காங்களே, அவள் யார், ஃப்ரெண்டா இல்லை லவ்வரா ஒன்றுமே புரியல அப்படின்னு தவிச்சு போயிருக்காங்க. இதுக்கு உதவியை வந்து விஜய்கிட்ட நாடுறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆஃபீஸுக்கு நீங்கள் அண்ணன் கூட போய் வேலைக்கு போங்கங்கிறாங்க. அதே மாதிரி ஆஃபீஸுக்கு அண்ணன் கூட வேலைக்கு போகிறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸ்லேருந்து அங்கே ஸ்வேதா வர சொல்கிறாங்க. அங்கே போயிடுறாங்க. சூர்யா பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு மகாவும் போகிறாங்க. அங்கே அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கார் போட்டு அடிக்கிறான், நொறுக்கிறான், அள்ளி வச்சுட்டு இருக்கான். சூர்யா போய் அந்த ஆளை அடிச்சுவிட்டு, நீ கவலைப்படாத ஸ்வேதா, நான் இருக்கேன், எப்படியாவது அவன்கிட்ட வந்து உனக்கு டைவர்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு ஃப்ரெண்டாக தான் பேசுகிறாங்க. உடனே தோளில் வந்து டக்குன்னு கட்டி பிடிச்சிடுறாங்க ஸ்வேதா வந்து கட்டி பிடிச்ச உடனே மகா அதிர்ச்சியாகி அப்படியே அழுகுறாங்க, கண்ணீர் விடுறாங்க. என்ன இப்பெல்லாம் அந்த மனுஷன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகையோட வேதனையோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சூர்யா அப்புறமா லேட்டாக வர்றாங்க. வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குதர்க்கமாக பேசுகிறாங்க. எது கேட்டாலும் சரி அப்படியே காப்பி கேட்குறாங்க. உங்களுக்கு வீட்டு காப்பி பிடிக்குமா வெளி காப்பி பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. என்ன இவ எதுக்கு எடுத்தாலும் குத்தி பேசுகிறாளே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழம்பி போகிறாரு சூர்யா. ஏன் இப்படி பேசுகிறான்னு தெரியலையே அப்படின்னுட்டு ஸ்வேதா பார்த்துட்டு லேட்டாக வர்றாங்க. சூர்யா இங்கே வெளியில் நின்றுக்கிட்டே இருக்காங்க, வறண்டாவில் நிற்கிறாங்க. நம்ம மகாவும் விஜயும், ஏன் இன்னும் தூங்கலையா நீங்கள் அப்படிங்கிறாங்க சூர்யா வந்த கையோட. அதுக்கு உடனே குதர்க்கமாக விஜய் பேசிட்டு உள்ளுக்க போகிறாங்க. ஆமாம்மா தூங்கிட்டா தான் யார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிருமே அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. இவன் ஒரு மாதிரியாக பேசுகிறானே அப்படிங்கிறாங்க. மகா பார்த்து, என்ன மகா என்னாச்சு, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நீங்கள் இப்போ அந்த ஸ்வேதா தானே பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க சூர்யா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்ல போகிறாங்க மகாட்ட சூர்யா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.